வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தில் 98ஆம் ஆண்டு சித்தி தினம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். அகில பாரதிய கிரக பஞ்சாயத்து நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தில் 51ஆம் ஆண்டு துவக்க விழா. சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தில் 98ஆம் ஆண்டு சித்தி தினத்தையொட்டி அரவிந்தர் அறையை பக்தர்கள் ஏராளமானோர் பார்த்து தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ஒயிட் டவுன் மரைன் வீதியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்தில் தங்கியிருந்த அரவிந்தர் 1926ஆம் ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி பொன்னாளி பூமிக்கு வந்ததை உணர்ந்து அதன் பின் ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டார். அதையொட்டி அந்த நாள் ஆசிரமம் நிறுவும் தினமாக அறியப்பட்டு ஆண்டுதோறும் நவம்பர் 24ஆம் தேதி சித்தி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி 98ஆம் ஆண்டு சித்தி தினம் இன்று அரவிந்தர் ஆசிரமத்தில் காலை 6 மணிக்கு ஆசிரம உறுப்பினர்களின் கூட்டு தியானம் நடைபெற்றது. பின்னர் அரவிந்தர் வாழ்ந்த அறை மட்டும் பக்தர்கள் தரிசனத்திற்காக மதியம் 12 மணி வரை திறந்து வைக்கப்பட்டு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு அனைவரும் தரிசனம் செய்தனர். அகில பாரதிய கிரக பஞ்சாயத்து நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தின் 51ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பங்கேற்ற சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் BP ராமலிங்கம் ஆகியோர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். அகில பாரதிய காரஹக் பஞ்சாயத்து நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தின் 51ஆம் ஆண்டு துவக்க விழா இன்று லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. விழாவில் புதுவை குடும்ப நல நீதிமன்ற முன்னாள் நீதிபதி மோகன் தாஸ் முன்னிலை வகிக்க சென்னை தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சந்தோஷ்குமார் தலைமை தாங்க புதுவை அதிபர் புகழ் முருகன் முன்னிலை வகிக்க சிறப்பழைப்பாளராக சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் BP ராமலிங்கம், UB குரூப்ஸ் உத்தரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி தொடர்ந்து பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர். அகில இந்திய யுனைடெட் ட்ரேட் யூனியன் சென்டர் புதுவையின் 2வது மாநில மாநாடு சோழிய செட்டியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அகில இந்திய யுனைடெட் ட்ரேட் யூனியன் சென்டர் புதுவையின் 2வது மாநில மாநாடு புதுவை செட்டுத்தெருவில் உள்ள சோழிய செட்டியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு தலைவர் சங்கரன் தலைமை தாங்க சீனி என்ற சிவசங்கர் அஞ்சலி தீர்மானத்தை வாசித்தார். தொடர்ந்து வரவேற்பு குழு தலைவர் செல்வன் வரவேற்புரையாற்ற அனவரதன் துவக்க உரையாற்றினார். தொடர்ந்து செயலாளர் சிவகுமார் வேலை அறிக்கை வாசிக்க பொருளாளர் முத்து வரவு செலவு தாக்கல் செய்தார். மாநில செயலாளர் லெனின் துறை வாழ்த்துறை வழங்க கூட்டத்தில் புதுச்சேரி NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு மூடப்பட்ட ரோடிகார் மில், சுதேசி மில், பாரதி மில், கூட்டுறவு சர்க்கரை ஆலை, கூட்டுறவு நூற்பாலை உள்ளிட்டவைகளை உடனடியாக திறக்க வேண்டும். புதிய தொழிற்சாலை கொண்டு வந்து வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். அரசு சார்பு நிறுவனங்களில் கொள்ளைப்புற நியமனங்களை நியமிக்க கூடாது. முறைசாரா தொழிலாளர் நலச்சங்கத்தை நல வாரியமாக மாற்ற வேண்டும். மின்துறையை தனியாருக்கு தாரை பார்க்க கூடாது. ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு சட்டப்படி அளிக்க வேண்டிய பணிக்கொடை உள்ளிட்ட தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து அகில இந்திய மாநாட்டு பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் புதிய நிர்வாகிகளும் தேர்வு செய்யப்பட்டனர். முடிவில் சுவாமி கண்ணு நன்றி உரையாற்றினார். தமிழக முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி உழவர்கரை தொகுதியில் திமுக சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக துணை முதல்வர் திமுக இளைஞரணி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி தமிழகம் மற்றும் புதுவையில் திமுகவினர் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதியில் தொகுதி செயலாளர் கலிக கார்த்திகேயன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தொகுதிக்குட்பட்ட ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், செந்தில்குமார், அனிபால் கன்னடி ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். அதற்கு முன்னதாக தொகுதிக்குட்பட்ட 2 இடங்களில் கட்சி கொடியேற்றி பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள், மாநில திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளிவிழா ஆண்டின் 10வது மற்றும் 11வது கூட்டம் பட்டானூரில் நடைபெற்றது.
அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனர் புரட்சி திலகம் பாக்கியராஜ் அறிவுறுத்தல் படி அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழா ஆண்டில் 10வது மற்றும் 11வது கூட்டம் பட்டானூரில் உள்ள சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. தலைவர் செல்வராஜ், பொதுச் செயலாளர் கணேசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கட்டிட திறப்பு விழா பணிகள் 2025ஆம் ஆண்டின் அமைப்பின் செயல்பாடுகள் பற்றி விரிவாக கலந்தாலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து அக்டோபர், நவம்பர் மாதம் பிறந்தநாள் விழா காணும் அமைப்பின் நிர்வாகிகள் கலைமாமணி பாண்டியராஜன், லட்சுமி நரசிம்மன், ஓவியர் பாபு, சக்தி குமரன், அறிவழகன், இளங்கோ, சபாபதி, ராஜசேகர், பச்சை நாயகம் குமரன், ராமதாஸ் ஆகியோருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். எழுத்தாளர் செந்தில் விஸ்வநாதன் எழுதிய யார் சொல்லக்கூடும் வாழ்வின் தேடல்களை என்ற நூலினை சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வெளியிட்டு சிறப்பித்தனர். எழுத்தாளர் செந்தில் விஸ்வநாதன் எழுதிய யார் சொல்லக்கூடும் வாழ்வின் தேடல்களை என்ற நூல் வெளியீட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. நூலாசிரியர் செந்தில் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிமா முனிவர் கல்லூரி பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணகுமார், தாகூர் கல்லூரி உளவியல் துறை தலைவர் முனைவர் ராமபிரபு, ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி துணை பதிவாளர் பெருமாள், மடக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி பேராசிரியர் ஆயி மற்றும் அரசு துறை உயரதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த அதிமுகவினருக்கு புதிய உறுப்பினர் அட்டையை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அதிமுகவினருக்கு புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் கலந்து கொண்டு தலைமை தாங்கி புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் நகர கழக தலைவர் செல்வகுமார், தொகுதி செயலாளர் கருணாநிதி, தொகுதி தலைவர் காந்தி மற்றும் மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், வார்டு உறுப்பினர்கள், மகளிர் அணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சான்றூர்குள கிராமணியார் நாடார் பேரவை சார்பில் நடைபெற்ற காலாப்பட்டு தொகுதி கிளை திறப்பு விழாவில் மாநில தலைவர் டாக்டர் ஏ.சி. புரந்தரதாசன் பங்கேற்று பெயர் பலகையை திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற மருத்துவ முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி சான்றூர்குள கிராமணியர் நாடார் பேரவை சார்பாக காலாப்பட்டு தொகுதி கிளை திறப்பு விழா காலாப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலை ஆர்யா மஹாலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநில தலைவர் டாக்டர் ஏ.சி. புரந்தரதாசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு காலாப்பட்டு கிளை பேரவை பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். பேரவையின் அவைத் தலைவர் ராமு குத்துவிளக்கு ஏற்ற தேசிய தலைவர்கள் கர்ம வீரர் காமராஜர் உருவப்படத்தை, மாநில கௌரவ தலைவர் ஆனந்த செல்வராஜும், சிலம்பு செல்வர் மாப்போசி திரு உருவப்படத்தை பேரவை காப்பாளர் சபாபதியும் திறந்து வைத்தனர். காலாப்பட்டு தொகுதி தலைவர் முருகன் விழாவிற்கு தலைமை தாங்க காலாப்பட்டு அவைத்தலைவர் சண்முக சுந்தரம், கௌரவ தலைவர் அர்ஜுனன், துணைத் தலைவர் முருகன், பொருளாளர் தம்பித்துறை, துணை பொருளாளர் செந்தில்குமார், இணை செயலாளர் முருகன், சங்கர், துணை செயலாளர் சுரேஷ், தமிழரசன் உள்ளிட்ட அனைவரும் விழாவிற்கு முன்னிலை வகித்தனர். புதுவை மாநில முக்கிய நிர்வாகிகளான துணைத் தலைவர் பிரபாகரன், மாநில பொதுச் செயலாளர் பாண்டியன், மாநில செயற்குழு கமிட்டியின் தலைவர் பத்மநாபன், மாநில செயல் ராஜேஷ் மற்றும் புதுவை மாநில செயல் தலைவர் மணி, மாநில பொருளாளர் ஜனார்த்தனர், மாநில இணை பொருளாளர் தாஸ், மாநில அமைப்பாளர் சக்திவேல், மாநில அமைப்பாளர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைவரும் சிறப்புரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு பேரவை மகளிர் அணியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழாவில் கிராமணி நாடார் இன பிள்ளைகளுக்காக கல்யாண மாலை பிரிவு துவங்கப்பட்டது. மேலும் விழாவில் ராகவன் முன்னிலையில் இலவச கண் மற்றும் நீரிழிவு பரிசோதனை முகாம் நடைபெற்றது. விழாவில் திரளான மக்கள் மற்றும் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியாக காலாப்பட்டு பேரவை செயலாளர் ஸ்ரீதர் நன்றி உரை கூறினார். புதுவை கடற்கரை சாலையில் நடைபெற்ற போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை துணை சபாநாயகர் ராஜவேலு கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் இயங்கி வரும் வாஸ்கோ நிறுவனம் மற்றும் டெக்கத்லான் உடன் இணைந்து நடத்திய 2ஆம் ஆண்டு மாரத்தான் ஓட்டம் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலையிலிருந்து துவங்கி நடைபெற்றது. துணை சபாநாயகர் ராஜவேலு கொடியசைத்து இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார்.
போதைக்கு எதிரான இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் அனைத்து வயதினர்களும் மாற்றுத்திறனாளிகளும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டனர். பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகள், நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் டி ஷர்ட், அடையாள எண் அட்டை, மெடல், சான்றிதழ், குளிர்பானம் மற்றும் குடிநீர் ஆகியவை வழங்கப்பட்டது. முன்னேற்பாடாக அவசர கால மருத்துவ உதவி மையங்களும் தேவையான ஆம்புலன்ஸ் வாகன சேவைகளும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்படைப்பாளராக பாடகர், திருக்குறள் அறிவு, விஐபிக்கள், தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தன்னார்வலர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சமூக பொறுப்பில் பங்கெடுத்து தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட வாஸ்கோ நிறுவனம் மற்றும் டெக்கத்லான் நிறுவனம் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வாஸ்கோ மற்றும் டெக்கத்லான் நிறுவன ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரசுராமனின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பரசுராமன் அறக்கட்டளை சார்பில் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில அதிமுக முன்னாள் மாநில அவைத் தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பரசுராமனின் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. பரசுராமன் அறக்கட்டளை சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பிருந்தாவனம் பகுதியில் நடைபெற்றது. பரசுராமன் அறக்கட்டளைகள் நிறுவனர்கள், வானூர் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் டாக்டர் காந்திமதி, சென்னை விமான நிலையத்தின் உதவி பொது மேலாளர் வருணிதரன் ஆகியோர் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். முன்னதாக உயிர்த்துளி நிறுவனம் மூலம் ஜிப்மர் மருத்துவமனை அருகே 1500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக காமராஜர் நகர் தொகுதி செயலாளர் ஆரம்பகம், முன்னாள் உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் விஸ்வநாதன், வழக்கறிஞர்கள் சரவணன், இளையராஜா, சக்திவேல், மருகையன், ராஜா என்ற செழியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேரி உழவர்கரை பகுதியில் அப்பகுதி மக்கள் வேண்டுகோளை ஏற்று சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் தன் சொந்த செலவில் சிசிடிவி கேமரா பொருத்தி திறந்து வைத்தார். உழவர்கரை தொகுதி முழுவதும் பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த சேவையை சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் செய்து வருகிறார். அந்த வகையில் உழவர்கரை தொகுதியில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் தடுக்கும் வகையில் மேரி உழவர்கரை பகுதி மக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மக்கள் நலன் கருதி தன் சொந்த செலவில் இன்று சிசிடிவி கேமரா பொருத்தி அதனை திறந்து வைத்தார். மேலும் அப்பகுதி மக்களிடையே குற்றங்களை எந்தெந்த வகையில் தடுக்க வேண்டும் என்ற பல்வேறு விழிப்புணர்வையும் சசிபாலன் அப்பகுதி மக்களுக்கு ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மேரி உழவர்கரை தொகுதி பொதுமக்கள் மற்றும் சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்கள் நலசங்கத்தின் 1ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்கள் நலச்சங்கத்தின் 1ஆம் ஆண்டு துவக்க விழா லாஸ்பேட்டில் உள்ள சுவாமி விவேகானந்தர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கலந்து கொண்டு முன்னாள் ராணுவ வீரர்களை கௌரவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நியமன சட்டமன்ற உறுப்பினரும் சங்கத்தின் சட்ட ஆலோசகருமான அசோக் பாபு முன்னிலை வகிக்க ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் தலைவர் மோகன் செய்திருந்தார். மேலும் இதில் ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை நாடார் உறவின் முறை சங்கத்தின் முன்னாள் தலைவர் செண்பகராஜனின் 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்கத்தின் முன்னாள் தலைவர், புதுச்சேரி வர்த்தக சபையின் முன்னாள் தலைவர், ஹோட்டல் அண்ணாமலையின் முன்னாள் நிறுவனர் செண்பகராஜனின் 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. இதையொட்டி சித்தன்குடியில் உள்ள நாடார் திருமண மண்டபத்தில் நாடார் உறவின் முறை சங்கத்தின் சார்பில் 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து நாடார் உறவின் முறை சங்கத்தின் புதிய நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடார்கள் தலைவர் ராஜசேகர், செயலாளர் முத்து, பொருளாளர் பழனிவேல், அவைத்தலைவர் ராமபாண்டியன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு செண்பகராஜனின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7300 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 98 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தில் 98ஆம் ஆண்டு சித்தி தினம், ஏராளமான பக்தர்கள் தரிசனம். அகில பாரதிய கிரக பஞ்சாயத்து நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தில் 51ஆம் ஆண்டு துவக்க விழா
சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்பு. போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் துணை சபாநாயகர் துவக்கி வைப்பு. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.